அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். என்ன தீபிகா. இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு குவஸ்டினோட ஸ்டார்ட் பண்றேன். நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் கொடைக்கானல் ட்ரிப் போயிருக்காரு. நம்ம துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துபாய் பயணம் வந்து ஃபேமிலியோட போயிருக்காரு. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு இப்ப எடப்பாடியார் இப்ப கிளம்புறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ரிப்பு போறேன், எலெக்ஷன்ல ரொம்ப பெருசா வேலை பார்த்துட்டேன், ரொம்ப அப்படியே தாண்டிட்டேன், குதிச்சிட்டேன், எனக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் தேவை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ஊருக்கே ஒரு ரெஸ்ட்டுக்குன்னு ஒரு ரிசார்ட்டுக்கு கூட போறாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கான ஊடகங்களும் இன்றைக்கான களமும் எப்படி பேசியிருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்னதா நான் சொல்றேன் கேளுங்க. ஐயோ, இவர் பாருங்க எப்படியெல்லாம் வேலை செஞ்சுட்டாராம். இது வரைக்கும் சும்மாவே இருந்துட்டு இன்னைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக செயல்படக்கூடியவர் மக்களுக்கான பிரச்சாரத்துல ஈடுபடுறதுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு ரெஸ்ட் தேவைப்படுதா அப்படின்னு இருப்பாங்க. இவருக்கு இந்த நேரத்தில் இந்த ரெஸ்ட் தேவையா? அப்ப மக்களுக்கு ஒரு மாசம் பிரச்சாரம் அவங்க கட்சியை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கான பணி செஞ்சதுக்கே அவருக்கு டயர்ட் ஆயிடுச்சாமா. இவங்கெல்லாம் மக்களை வந்து என்ன பார்க்க போறாரு அப்படின்னு பேசியிருப்பாங்க. இவர் மக்களுக்கான பிரதிநிதியே கிடையாது, அவர் ரெஸ்ட் எடுத்துக்கணும், அவங்க குடும்பத்துக்குள்ள என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் போயிருக்காரு பாருங்கன்னு காமிச்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே 100% நடந்திருக்கும். இது இப்ப விஜய் அவர்களும் வச்சுக்கோங்களேன், அவரும் போறாருன்னா என்ன பேசியிருப்பாங்க? அந்த பிளைட்ல யாரு போறாங்களோ, அதுல திரிஷா போறாங்களா, நயன்தாரா போறாங்களா, இல்ல வேற நடிகைகள் போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் எங்க யாரு எங்க போனா நமக்கு என்னங்க? நம்ம யாரு, நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம என்ன ஆக போறோம் அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலையில ஊடகங்களுடைய வாய், அதுவும் வாடகை வாய்கள் இப்படிதான் பேசியிருக்கோம். இது 100% நடந்திருக்கும். சரி, இப்ப இவங்க 2 பேரும் வெளில போனாங்கன்னா கேவலமா பேசக்கூடிய ஊடகங்கள் இங்க 2 பேரும் வெளில போயிருக்காங்க. என்ன பண்ணீங்க, என்ன சொன்னீங்க, என்னங்க பேசுனீங்க? நார்மலான நம்மள மாதிரி மக்கள் வந்து பேசுறாங்க. என்னங்க பிரச்சாரம் பண்ணாங்க ஒரு மாசம், அவங்களுடைய கட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, என்ன செய்யறாங்கன்றத சொல்றதுக்காக. அது என்ன ஒரு பெரிய விஷயமா? அவ்வளவு பெரிய விஷயமா ஆயிடுச்சா? அதுக்காக ரெஸ்ட் வேணுமா அவங்களுக்கு? அதுக்காக துபாய் போவாரா, இவர் கொடைக்கானல் போவாரா அப்படிங்கிற கேள்விகள் அதிக அளவில் கேட்கப்படுது. கவுண்டிங் டேட்டுக்கு என்ன இருந்தாலும் ஒரு 10 நாள் இருக்குதான். அவங்க இடைப்பட்ட காலத்துல அவர்தான் வந்து ரொம்ப ரெகுலரான முதலமைச்சரே கிடையாதுன்னா சொல்றாங்கல்ல, அப்புறம் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு 1000 கேள்விகள் இருக்கலாம் தான். வாட் எவர் இட் மே பி. பட் மக்கள் என்னையா நினைப்பாங்க அப்படிங்கிறது கூட கிடையாதா? இன்னொன்னு, அடிமட்ட தொண்டர்கள்ல இருந்து எல்லாருமே வேலை செஞ்சாங்களேங்க. இந்த காலத்துல இவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே வேலை செய்திருக்கிறாங்கல்ல. அப்போ அவங்க எல்லாம் எப்படி போனா பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பாட்டுக்கு உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்யுங்கடா. அவன் ஊருக்கு கஷ்டப்பட்டு எப்படி வந்தான், ஓட்டு போட்டான், ஊருக்கு போய் திரும்பினானா இல்ல வேலைக்கு போனானான்ற கதையே நம்மளுக்கு தெரியாது. நாங்களாம் கொடைக்கானல் போறோம், நாங்களாம் துபாய் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரும்பான்மையான குரலாக இருக்கு. சரி, கொடைக்கானல் போவாரு, இல்லைங்க போக மாட்டாருங்க, அவர் இந்த மாதிரி நடந்துப்பாரா, இது எல்லாரும் பேசுவாங்கங்க, விமர்சனம் பண்ணுவாங்கங்க, வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க, இல்லைங்க அவர் போக மாட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்லுச்சு. அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு தான், ஒரு பெரிய இடிதான், அடி மேல அடிதான். எப்படி அவரு ஜாலியா ஒரு தனி விமானத்துல கொடைக்கானல் போய் இறங்கிட்டு அங்க திண்டுக்கல்ல இருந்து அவரு சாலை மார்க்கமாக கார்ல அவங்க மனைவி குடும்பத்தோட போறாரு. ஸோ இது எப்படி இருந்தது பாக்குறதுக்கு அப்படின்னா, நிறைய பேருக்கு அங்க நிகழ்ச்சி ஐயோ சூப்பர் படம், ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்துட்டார், முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டாருன்னு எடுக்கிறாங்க புகைப்படங்கள், எல்லாமே ஓகே தான். பட் அப்பப்போ ஆட்சி காலத்திலயும் சரி ஒரு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பணின்னு வந்தாச்சு, பொது பணின்னு வந்தாச்சு, இது எதுக்குன்ற ஒரு கேள்வி அதிகமா இருக்கு. சரி, அவங்க பாடு எங்கேயாவது போறாங்க, எங்கேயாவது போயிட்டு வராங்க, என்ஜாய் பண்றாங்க, அது அடுத்ததுங்க. சரி, எதுக்கு வந்து கொடைக்கானல் சூஸ் பண்ணணும் முதலமைச்சர் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அசிங்கமாரு இது குமார் அப்படின்னு ஒரு காமெடி வரும்ல, அதே சினாரியோ தான் இப்ப அவங்களுக்கு இருக்கு. நம்ம என்ன பண்ணாலும் ஏதாவது ஒண்ணு தப்பா போயிடுது, நம்ம தெரிஞ்சு பண்றோமா தெரியாம பண்றோமா நமக்கே தெரியலையே அப்படிங்கிற ஒரு கதையும் கன்ஃபார்ம் திமுக இருக்கு. 2019 லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா சேம் கொடைக்கானல் சேம் ரூம் அப்படின்னு சொல்லப்படுது. யாரெல்லாம் கூட வந்தாங்களோ அவங்களோட போயிட்டு அங்க திரும்பவும் வந்து தங்குறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இதை ஏன் நான் பதிவு பண்றேன் அப்படின்னா, அதே பெட்டர் மாஸ் லைட் தான் வேணுமா, அதே தான் வேணும், அதே சினாரியோ தான் இங்க. சரி, ஓகே, 2019 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா அவருக்கு சில நல்ல காலங்கள் பிறந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் காரணத்தினால, சரி ஓகே, போன டைம் அப்படி போனோம்ல, இந்த டைமும் அதே வரையே நம்ம கொடைக்கானலே போலாமே, அங்கேயே சூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வராரு. கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்கா, ஒரு சென்டிமெண்டா, ஒரு எமோஷனா கொடைக்கானல் இவர் கூட கனெக்ட் ஆயிருக்கு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து அதே மாதிரியே 2021 அதே மாதிரியே போறாரு. இந்த எலெக்ஷன் முடியுது, போறாரு கொடைக்கானல் போறாரு, அதே ரூம் எடுத்து தங்குறாராமா.
அங்க திரும்பவும் ஓகே வெற்றி, ஆஹா சூப்பர் வெற்றி நம்மளுக்கு. ஓகே 2024 அதே மாதிரி கொடைக்கானல் போறோம் வரோம், ஓகே 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 சூப்பர். ஓகே அடுத்து 2026 தேர்தல் நம்ம இதே மாதிரி போறோம், ஃபேமிலியோட இருக்கோம், கொடைக்கானல்ல வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா ரெஸ்ட் எடுக்கிறோம், திரும்ப வரோம், ஓகே சூப்பர் நம்மளுக்கு எல்லாமே சிறப்பு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் இன்றைக்கான அந்த தேர்தல் களம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப அதிகம். மேபி உங்களுக்கு லாஸ்ட் எலெக்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரி ஃபேவரபிளா இருந்திருக்கலாம். ஆனா இந்த கள நிலவரத்தின் படி எல்லாரும் சொல்றது நம்பிக்கையா இருங்க டிஎம்கே வரும் அப்படின்னு, அவங்களுக்கு சாதகமா நம்பிக்கையா இருங்க கன்ஃபார்மா சொல்றேன் அதிமுக களம் இறங்கும் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம், கண்டிப்பா நம்ம தான்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பயங்கர துணிச்சலோட பேசுறது, நம்ம வந்துட்டோன்னே வச்சுக்கோங்களேன் அப்படின்னு பேசுறது தமிழக வெற்றி கழகம். அடுத்ததாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, நீங்க எலெக்ஷனே சரியா கண்டக்ட் பண்ணல, நீங்க அப்படி நடத்துறீங்க இப்படி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைவா போராட்டத்திலையும் இருக்காங்க. இந்த மாதிரி இழுபறியா ஒரு கட்சிகளும் 4 முனை போட்டியாக இருக்கும் பட்சத்துல ஆளுக்கு ஆளுக்கு நான் இப்படியா இருப்பேன் அப்படியா இருப்பேன் இப்படியா இருப்பேன் நம்ம தான் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மிகுந்த நம்பிக்கையோட இருக்கிற களமாக தான் இப்போ 2026 அரசியல் களம் அப்படிங்கிறது இருக்கு. பட் இது உண்மையாவே சாத்தியமா? அதிகமான இருக்கிறது யாருக்கு தான் கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நமக்கு ஃபேவரபிளா இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, அதிமுக பாஜக அணிதான் வின் பண்ணும், ஸோ ஷோர் ஷாட்டா தாங்க வரும், நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு புறம் சொல்றாங்க. இன்னொரு புறம் என்னவா சொல்றாங்க யோசிச்சு பார்த்தா, இல்லைங்க திமுக வந்து சில இடங்கள்ல நிறைய வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து கொஞ்சம் அந்த பூர்வீகமான ஓட் பேங்க்லாம் இருக்கும்ல, அவங்க மைண்ட் செட்லாம் நம்மளால என்ன பண்ணாலும் மாற்ற முடியாதுல்ல, வரத்துக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒண்ணுமே புரியல இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு. பட் என்னோட பர்சனலா கேட்டீங்கன்னா அதிமுக பாஜக ஒரு பெருமளவுல மாபெரும் வெற்றியை படைச்சிடணும். எதிர்கட்சி தலைவராக தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் கூட இருந்துகிட்டோம், 3வது இடத்துல திமுக தள்ளப்படணும். பட்டால் வாவ் அப்படின்னு ஒரு வரலாற்று மிகுந்த ஒரு சிறப்பாக விஷயமா இருக்கும். இது மேபி அப்படியே தலை கீழே உள்டவானாலும் நம்ம ஏத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகணும். வாய்ப்பு இல்லை, மாறணும், இது மாறணும் அப்படின்னு நினைச்சா மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணணும். இந்த கட்சி கண்டிப்பா வருங்க, நம்ம இதுதாங்க அப்படின்னு சொல்லி ஷுவரா இன்னைக்கு இப்போ நம்ம பேசுறதுக்கு அவகாசம் கிடையாது. நம்ம வந்து இந்த வாடகை வாய்கள்லாம் நம்ம கிடையாது. எல்லாரும் வந்து எங்க கட்சி தான் வரும் 200 சீட்டு 234 தொகுதிகள் நாங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம அவ்வளவு கேவலமா நம்மளை வந்து டம்ப் பண்ணிக்க விரும்பல. போலிங் முடிஞ்சு போச்சு, ஆளுக்கு யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஓட் போட்டாங்க, எனக்கு இவங்க தான் வேணும்னு. பட்டன் அமைக்க ரிசல்ட் என்னன்னு தெரியாதுதான் இதுக்கப்புறம், அந்த கவுண்டிங்ஸ் தான் இனிமேல் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ எல்லாமே முடிஞ்சு நம்மளுக்கு ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணணும். அந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கும் பட்சத்தில் ஒன்றும் கிடையாது, இவங்க வருவாங்க அப்படின்னு நம்பிக்கை சொல்றதுக்குலாம் இல்லை. இன்னும் வந்து எக்ஸிட் போல் வரல இல்லையா, ஸோ அது வரட்டும், ரிலீஸ் ஆகும்போது ஓரளவுக்கு தெரியும் நம்மளுக்கும். இது வரைக்கும் இல்லாத வரலாறு காணாத ஒரு வாக்குப்பதிவு அப்படிங்கிறது இருக்குல்ல, இதுவே ஒரு பெரிய பெருமையாக தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் தான் இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி பேசப்படுது. பட் ரியல் ஃபேக்ட் நம்ம நடுநிலையா பேசும்போது எஸ்ஏஆர் முக்கியமான ஒரு காரணம், ஒரு பிகெஸ்ட் ரோல் பிளே பண்ணிருக்கு. இளைஞர்கள் எல்லாரும் வந்து தானா நான் வாக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா ஆசையா வந்ததுக்கு முக்கியமா முழுமையான 100% காரணம் விஜய் அவர்கள் தான். அதுல அவருக்கு பங்கே கிடையாதுலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் தான் சொன்ன மாதிரி நான் வாடகை வாயெல்லாம் கிடையாது. முன்னாடியே நான் சொல்றேன், அவர் பெரிய அளவில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாருன்னு நினைச்சோம். அது இந்த அரசியலில் நம்ம பார்த்துட்டோம், இந்த களத்தில் இந்த தேர்தலில் நம்ம பார்த்துட்டோம். பெரிய விஷயம் தான், ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்காரு தான். ஸோ வேற லெவலில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இது வரைக்கும் இல்லாத ஒரு தேர்தலை எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பார்த்தோம். பட் சில இடத்துல இந்த பஸ் எல்லாம் வந்து கிடைக்காம அவங்க மக்கள் வந்து திணறின விஷயங்கள் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எப்படி அப்படிங்கிறதும் என்னென்ன மூமெண்ட்ஸில் போகுது அப்படிங்கிறதையும் திமுக வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய பதட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறதும் இனிமே சொல்லுவாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நிகழ்கால நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.